இங்கே கூடியிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் மற்றும் வாசக பெருமக்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகிறேன். இது ஒரு அரிதான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிங்கிறது திடீர் நகர் மாதிரி திடீர் ஏற்பாடு. அதனால தான் அது சிறப்பாக இருக்குது. இந்த தமிழ் வள மேம்பாட்டில் ம.பொ.சி. அவர்களுடைய பணி பற்றி மிகச் சிறந்த ஒரு ஆய்வு நூலை இந்த தமிழ் உலகத்திற்கு அளித்திருக்கின்ற இந்நூல் ஆசிரியர் முனைவர் சே. திவாகர் அவர்களே, இந்த நூலை சிறப்பான முறையில் வெளியிட்டு ஒரு சிறப்புரை ஆற்றி பணி நிமித்தமாக சென்றிருக்கின்ற கலை இலக்கிய விமர்சகர், என் நெஞ்சிற்கினிய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்திரன் ஐயா அவர்களே, இந்த நூலை பெற்று சிறப்பானதொரு மதிப்புரையை வழங்கி சென்றிருக்கின்ற என் நெஞ்சுக்கு நெருக்கமான சமகால எழுத்தாளர், இப்பொழுது கூட கருந்துளை என்கிற ஒரு நாவல் வந்திருக்கின்றது. அது ஒரு காதல் நாவல். பெரும்பாலும் அன்பிற்கினிய தோழர் கரண் கார்கே அவர்கள் வடசென்னையை சுற்றி பல வடசென்னை தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து போகிற பாடுகள், அவர்கள் பணிக்கு வருகிற அந்த பாடுகள், இப்படி ஒரு சமூக நிலையிலிருந்து எழுதி கொண்டிருப்பார். ஆனால் இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான ஜேனராக நாவல் காதலை பற்றி பேசுகிறது. இந்த வடசென்னையில் உருவாகிற காதலை பற்றி பேசுவது என்பது ரொம்ப அபூர்வம். ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற பிம்பம் வெவ்வேறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழலில் இந்த நூலை பெற்று சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கின்ற தோழர் கரண் கார்கே அவர்களே, இந்த நூல் உருவாவதற்கு இது முறைப்பட்ட பேச்சிற்காக செய்யப்பட்டிருந்தாலும் அந்த காலத்திலிருந்து நூலாசிரியருக்கு பெரும் உதவி புரிந்து சிறப்பான முறையிலே இந்த நூல் உருவாக்கத்தோடு நின்று விடாமல் இங்கே வந்து தன்னுடைய சிறப்பானதொரு மதிப்புரையை வழங்கியிருக்கின்ற அம்மா சரோஜா சகாதேவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் வருகை தந்து இந்த நூலை கரண் கார்கே அவர்களோடு இருந்து பெற்றிருக்கின்ற அன்பிற்கினிய தமிழ் இளம் ஆய்வாளர், கவிஞர், போற்றுதலுக்குரிய ராம் சந்தோஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பானதொரு வழக்கம்போல் ஒரு ஆய்வுரையை வாழ்த்துறையாக வழங்கி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய போற்றுதலுக்குரிய அன்பிற்கினிய பேராசிரியர், நாங்கள்லாம் புத்த பிக்குன்னு சொல்லுவோம், எங்களுடைய நந்தனம் கலைக்கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் ஐயா ஜெயபாலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பானதொரு வருகை அளித்து இந்த நிகழ்ச்சியை மேலும் பொலிவர செய்திருக்கின்ற, இப்பொழுது பார்த்தாலும் பகுத்தறிவு சிந்தனை, தந்தை பெரியார் பற்றியெல்லாம் சிறப்பான முறையிலே அந்த நுண்ணிய வரலாற்று செய்திகள் எல்லாம் தரவா சொல்லக்கூடியவர் அன்பிற்கினிய எங்கள் முன்னோடி ஐயா தங்கவேல் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பானதொரு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற திரைமொழி ஆசிரியர், நந்தனம் கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் ஐயா கை சங்கர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அஜிஸ் பீரான் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு
நடைபெறுவதற்கு மிக பெரும் உறுதுணை செய்திருக்கின்ற நிலாச்சூரியன் பதிப்பகத்தார், அவர் ஒருத்தர் இல்லை, அவருக்குள்ள பலர் இருக்காங்க. பல பணிகளையும் ஒருத்தரே இருந்து செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற உரிமையாளர் பேராசிரியர் ரவி அவர்களே, இந்த நூலாசிரியர் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய இணையர் நாகவள்ளி அம்மையார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு, இன்று இங்கே இந்த அரங்கில் நடத்துவதற்கு அடிப்படை காரணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய நெஞ்சிற்கினிய பேராசிரியர் கர்ணவித்யா அறக்கட்டளையின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் ரகுராமன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு, நிழல்படப்பதிவு, அரங்கை நடத்தி செல்வது போன்ற பல பணிகளை ஒருங்கிணைந்து செய்து கொண்டிருக்கின்ற ஆய்வாளர் அன்பிற்கினிய யோகேஷ் அவர்களே, ஆய்வாளர் அன்பிற்கினிய கார்த்திக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற ஆய்வாளர் ஹேமா, குப்பத்திலிருந்து வந்திருக்கின்ற காயத்ரி போன்ற ஆய்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை பற்றி, இந்த நூல் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது. அது செறிவூட்டி செப்பமாக கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சிறப்பானதொரு நோக்கத்தை வளர்த்து அதனை இன்று சாத்தியப்படுத்தியிருக்கிறார் நூலாசிரியர் முனைவர் சே திவாகர் அவர்கள். அதற்காக இந்த தமிழ் சமூகத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் நூலாசிரியருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாப்போசி என்கிற ஒரு பெரும் தலைவர், தமிழ் போராளி, இந்த நூலை கேள்விப்பட்டவுடன், நூல் இன்று வருகிறது, நேற்று சொன்னார்கள் நாளை வருகிறது என்று கேள்விப்பட்டவுடன், நான் 2026 பார்க்கிறேன். இந்த நூலை 2026 அனுபவத்திலிருந்து பார்க்கிறேன். இன்று நாம் மாப்போசி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்றவரெல்லாம் இயங்கிக் கொண்டிருந்த அதே சூழல் இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் பெரிய அளவிற்கு பண்பாட்டு தளத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அரசியல் குரல் கேட்கிறது, ஆனால் பண்பாட்டு குரல் தான் ஈடுபடும். அரசியல் குரல் என்பது ஆணையாக மட்டுமே இருக்கும். பண்பாட்டு குரல் தான் அது பட்டி தொட்டி எங்கும் பரவி ஒரு ஓர்மையை வளர்த்தெடுக்கும், வெற்றியை நோக்கி செலுத்தும். அந்த பண்பாட்டு ஆளுமைகள் இன்று குறைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு தோற்றத்தை என் மனதில் ஏற்படுத்துகிறது. இந்த மாப்போசியோட பங்களிப்பு என்பது அளப்பரியது. ஒரு தந்தை பெரியாரும் மாப்போசியும் கொடுக்கல் வாங்கல் மாதிரி. அவங்க 2 பேருமே இன்னொருவர் இந்த பிரச்சனையில் தலையிடக்கூடாது என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திய இருபெரும் ஆளுமைகள். ஆனால் வெளியில பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சண்டை மாதிரி இருக்கும். பெரிய சண்டை போட்டாங்க, அவரை இவர் தாக்குனார், இவர் அவரை தாக்குனாரு அப்படின்லாம். மாப்போசி உண்மையிலே பெரிய கோவக்காரர் தான், நிதானம் இல்லாத முரட்டுத்தனமான கோவக்காரர் மாப்போசி. தந்தை பெரியாரை ஒப்பிடும்போது தந்தை பெரியார் நிதானமா இருப்பார். ஆனால் மாப்போசி பெரும் பிடிவாதக்காரர். ஆனால் வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரியே இருக்கும். இந்த 2 பேர்த்துடைய அரசியல் குரலையும், 2 பண்பாட்டு ஆளுமைகளுடைய அரசியல் குரலாக
திமுக உதயமானது. அப்படிதான் என்னால் பார்க்க முடியுது. இந்த 2026 நான் வந்து இந்த நூல் வாசிக்கிற அந்த கணத்திலேருந்து பார்க்குற போது, இந்த நூலை பற்றி கேள்விப்பட்ட பொழுது நினைவு அப்படிதான். இது ஒரு முப்பரிமாண விஷயம். ஏன்னா ஒரு நூலுக்கு சமகால தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த நூலோட பெருமதி. நூலை விலைக்கு எடுத்து வாங்குவது, அதை பற்றி மணிக்கணக்காக பேசுவதில் இல்லை. இந்த நூலுக்கான சமகால தேவை என்ன இருக்கிறது, அதில் தான் அதோட பெருமதி அடங்கி இருக்கிறது என்று நம்புகிற கட்சியை சார்ந்தவன் நான். அதனால தான் இதுக்கு ஒரு பெருமதி இருக்கிறது. அது அந்த மாப்போசி காலத்தில் முதல்ல இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது 37-38 தொடங்குது. அது முதல் அலை. அந்த முதல் அலையின் போது உருவான ஒரு பேரலை. இந்த மொழி போராட்டம் என்பது மாப்போசி எல்லாத்தையும் உள்வாங்கிறாரு. மாப்போசியும் எல்லாரும் உள்வாங்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை உறுதியாக வெளிப்படுத்தி அதற்காக போராடியவர்கள். தமிழரசு கட்சி என்கிற ஒரு கட்சி உதயமானது என்பது 1946. அதற்கு பிறகு 10 ஆண்டுகளில் மொழிவாரி மாநிலம் உருவாயிடுச்சு. தமிழரசு கட்சி உருவாகி 46 உருவாகி 56 மொழிவாரி மாநிலம் வந்துடுச்சு. இது ஒரு வரலாறு. இப்போ ஒரு 10 ஆண்டுக்குள்ள ஒரு விஷயம் சாத்தியமாகுது அப்படின்னா, அந்த போராட்டம் எந்த அளவிற்கு எதிரும் புதிருமாக விசை இப்போ நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான்லாம் ஒன்று சேராது. ஆனாலும் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த பூமி இயக்குவது போல, இப்படி எல்லாமே சேர்ந்து தான் இந்த பூமி இயங்குவதற்கு இந்த 3 ஆற்றலும் அடிப்படையான ஆற்றல். இந்த 3 ஆற்றல் பார்த்தா ஒன்றை ஒன்று ஒற்றுமையாக இருக்காது. அது எதிர்த்தும் உடன்பட்டும் இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருப்பதனால்தான் இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த 3 விசைகள், தந்தை பெரியார், மாப்போசி, பேரறிஞர் அண்ணா, இந்த 3 விசைகளையும் நான் பார்க்குறேன். இந்த எண்ணத்தை இந்த நூல் ஏற்படுத்தியிருக்கிறது எனக்குள். இதுதான் இந்த நூலுடைய சமகால தேவை, நூலுடைய வெற்றி. இந்த நோக்கிலிருந்து நாம இதை மறுமதிப்பீடு செய்ய வேண்டும். ஆய்வாளருக்கு நேரம் இருக்குமே, ஆனால் இந்த சமகால நோக்கில் இருந்து இந்த நூலை விரிவுபடுத்த வேண்டும். இந்த நூலோட தொடர்ச்சியாக அது வர வேண்டும் என்று ஒரு அன்பான கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.